Hey hi guys, welcome back to Priya Talks. நான் இந்த வீடியோல என்ன ஷேர் பண்ணிருக்கேன் அப்படின்னா இது ஒரு வீக்கெண்ட் vlog. நாங்க வந்து இன்னைக்கு பார்பிக்யூ தான் பண்ணிருக்கோம். அதோட ஃபுல் ரெசிபியும் ஃபுல் டீடைல்ஸும் நான் இதுல ஃபுல்லா ஷேர் பண்ணிருக்கேன். ஃபுல்லா பாருங்க. எப்போ வச்சதோ நம்ம இந்த பேக் அப்படியே இருக்குது. கொஞ்சம் தான் நம்ம காலி பண்ணிருக்கோமே நம்ம இதுல. கொஞ்சம் தான் காலி பண்ணிருக்கோம் நம்ம. ஃபுல்லாவே இருக்குது. பாஸ்ட் 2 இயர்ஸா தான் நாங்க இந்த பார்பிக்யூவே பண்ணல நாங்க. அதுக்கு முன்னாடிலாம் வந்து அதுக்கு முன்னாடியே ஒரு 4 இயர்ஸ் வந்து ஒரு 8 தடவை தான் பண்ணிருப்போமே மொத்தமாவே நாங்க. நிறைய எல்லாம் பார்பிக்யூ எல்லாம் பண்ணதே இல்லை. இந்த வாட்டி அது என்னவோ என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நாளா பார்பிக்யூ பண்ணலாமான்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தாரு. ரொம்ப அடிக்கடி கேட்டுட்டே இருந்தாரா, சரி அவருக்காக தான் இந்த வீக்கெண்ட் வந்து பார்பிக்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே புகை மேல கிளப்பிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம ரெசிபியை பார்த்துட்டு வந்துடலாமா? நாங்க வந்து ஒரு ஃபுல் லைவ் சிக்கன் தான் வாங்கியிருந்தோம். இது வந்து டோட்டலா 1.25 kg இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் எடுத்துட்டு இன்னைக்கு மத்தியானத்துக்கு சிக்கன் கிரேவி மாதிரி பண்ணி சாப்பிட்டுட்டோம் நாங்க. இது டின்னருக்காகவே நாங்க இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் பார்பிக்யூக்காக. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இந்த பார்பிக்யூ பண்றதுக்கு சிக்கனை வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கிளீன் பண்ணிட்டு அப்பதான் நம்ம ஆட் பண்ற மசாலா நல்லா ஊறும். இப்போ இதுக்கான மசாலா ரெடி பண்ணலாமா? 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், அப்புறம் தனியா பவுடர் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், சீரகத்தூள் 1/4 ஸ்பூன், தந்தூரி மசாலா வந்து சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்கும், வாங்கிக்கோங்க. அது ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு கிடைக்கலன்னா சிக்கன் 65 மசாலா 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதுல உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி அப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதுக்கு மெயின் விஷயம் என்ன அப்படின்னா கர்டும் லெமனும் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். கர்டு வந்து ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா திக்கு கர்டா எடுத்துக்கோங்க. அப்புறம் லெமன் வந்து ஒரு 1/2 லெமன் நல்லா ஃபுல்லா பிழிஞ்சிடுங்க இதுல. இதை நல்லா இப்ப பிசைஞ்சு நல்லா அந்த சிக்கனோட மேரினேட் பண்ணி உள்ள வச்சிருங்க. மோஸ்ட்லி ஒரு 5 hours ஊறிச்சுனாவே சூப்பரா வரும் டேஸ்ட். அதனால நல்லா பிசைஞ்சு ஒரு 5 hours வரைக்கும் ஊற விட்டுருங்க. ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி அந்த ஸ்லைஸ்ல தான் நல்லா போட்டு மசாலாவை மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜ் உள்ள எடுத்து வச்சிருங்க. ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா ஒரு 5 hours ஸ்டோர் பண்ணி வச்சீங்கன்னா டேஸ்ட் சூப்பரா ஒரு பார்பிக்யூ பண்ணும்போது. நான் இதுல ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலா நானே இதுல போட மறந்துட்டேன். என்னன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது நல்லா திக்கா இந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதுல ஃபர்ஸ்டே அந்த மசாலால பிசைஞ்சு வச்சிருக்கணும். நான் மறந்ததுனால இது உள்ள போட்டு பிசைஞ்சு வச்சுட்டேன் நான் உள்ள. நீங்க இந்த மிஸ்டேக்க பண்ணிடாதீங்க. இப்போ எங்களோட பார்பிக்யூ செட்டப் வந்து இதுதான். இந்த செங்கல்லே வச்சு நாங்க வச்சிருவோம் எப்பவுமே. நாங்க இந்த சார்கோல் மட்டும் தான் நாங்க ஆர்டர் பண்ணி வாங்கினது. எவ்வளவு வாங்கினு சுத்தமா ஞாபகத்துல இல்ல. இது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இத்தனை வருஷம் ஆகியுமே இது நல்லா உழைக்குது. இது அவ்வளவுதான். இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுல சிக்கன் வச்சோம்னா கரெக்டா ஆகும் கொஞ்ச நேரத்துக்கு. என் ஹஸ்பண்ட் ரொம்ப கிட்ட வச்சுட்டு வரோம்னு தோணுது எனக்கு. ஆக்சுவலா இந்த ஃபுல் செட்டப்பும் பண்ணது வந்து நான் இல்லை, என் ஹஸ்பண்ட் தான். அவருக்கு தான் ஃபுல் கிரெடிட்டும். பட் நான் இங்க வந்து உட்காந்து இது வந்து கிரில் பண்ணிட்டு இருக்கேன். ஜஸ்ட் அவ்வளவுதான். என் ஹஸ்பண்டும் என் பையனும் வந்து வெளியே போயிருக்காங்க. என்னன்னா நீ வந்து சப்பாத்தி கூட சுட வேண்டாம், எனக்கு நீ இன்னைக்கு வந்து இதுக்குன்னு ஓகே சொன்னதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. சோ 2 பேரும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, உனக்கு வேலையே வேண்டாம், உட்காந்து இது கொஞ்ச நேரம் பாத்துக்கோ, பாத்துட்டு இது கொஞ்ச நேரத்துக்கு நான் அதுக்குள்ள போயிட்டு நம்ம எல்லாருக்குமே சேமியா வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு எங்க எல்லாருக்குமே சேமியா இடியாப்பம் இல்ல, உங்க ஊர்ல என்னென்ன சொல்வீங்கன்னு தெரியாது, எங்க ஊர்ல வந்து சேமியா தான் நாங்க சொல்லுவோமே. அந்த இடியாப்பம் வந்து தட்டு ஷேப்ல போடுவாங்க இப்படி ஊத்தி, அது வந்து எங்க ஊர்ல வந்து சேமியா தான் சொல்லுவோம் நாங்க. எங்க ஊர்ல வந்து ரொம்ப ஃபேமஸ் கொஞ்சம் ஃபுட்டுல வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா பிரியாணி தான். வேலூர்னாவே பிரியாணி தான். ஆம்பூர், ஆற்காடு, ராணிப்பேட்டை, வாலாஜான்னு சொல்லிட்டு வேலூர்னாவே பிரியாணி தான். அதே மாதிரி இங்க வேலூர்ல மெயின்ல வந்து இது மீன் சேமியான்னு விற்பாங்க. அதுவும் ரொம்ப ஃபேமஸ், நல்லா இருக்கும். நீங்க எப்பனா இந்த சைடு வந்தீங்க வெள்ளூருக்கு அப்படின்னாக்கா இங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். ரொம்பவே நல்லா இருக்கும். எனக்கு இந்த அனல்ல உட்காந்துட்டு வேர்த்து ஊத்துது. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நல்ல வேலை இதுதான் இருக்கு. அந்த அந்த பிரஷ் எல்லாம் எங்க கிட்ட கிடையாது. ஸோ நான் வந்து இதுலயே வச்சுதான் ரொம்ப நேரமா ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்கேன் நான். திருப்பி போடணுமா? இப்ப திருப்பி போட வேண்டிய வேலை இருக்கு. என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஒரு தடவை திருப்பி போட்டேங்க நானு. இங்க பாருங்க, லைட்டா அந்த இடத்துல மட்டும் வந்து அந்த கருப்பு கலர்ல இருக்கும்.
இன்னொரு தடவை திருப்பி போடணும். பயமா இருக்கு கை வைக்கிறதுக்கு எனக்கு. நல்லா வெந்து வந்திருக்குல்ல இங்கெல்லாம் பாக்குறதுக்கு. உங்களுக்கு எப்படி தெரியுது? ஒரே நிமிஷம் நான் இது திருப்பி போட்டு வந்துடுறேன். ஐயோ, நான் திட்டு வாங்க போறேன்னு மட்டும் தெரியுது. ரொம்ப நேரம் விட்டேன் போல இருக்கு. இந்த சைடு லைட்டா தீச்சிட்டு இருக்கிறேன். ஆனா நல்லா இருக்கும். தீச்சது தான் நல்லா இருக்கும். ரொம்ப தீஞ்சிட்டா நல்லா இருக்காது. கொஞ்சம் அப்பப்போ திருப்பி போட்டுக்கணும் போல இருக்கு நானு. சரி, ஓகே. ஆக்சுவலா என் ஹஸ்பண்ட் வந்து என்னை மடக்கி கேட்டதை எதை வச்சு தெரியுமா? என் பையன் மூலியமா தான் என்ன லாக் பண்ணாரு. கேளு, அம்மாவை கேளு, செய்யலாம், இந்த வாட்டி அது செய்யலாம், ரொம்ப நாள் ஆச்சு கேளு அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னே புரியல. இவர் என்னவோ சொல்றாரு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தான். பட் அதுக்கப்புறம் தான் புரியுது அவனுக்கு. ஓ, இததான் சொல்லியிருக்கா போல இருக்கு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ரொம்ப நேரமும் புகையில உட்காந்துருக்க, கஷ்டமா இருக்கு, கண்ணெல்லாம் எரியுது. நோட் எடுமா, பெரிய நோட்டு. பாப்பா எழுதுலையே எப்ப பார்த்தாலும். அது இல்லம்மா, மேல இருக்கு பாருமா, ப்ளூ கலர் நோட்டு மேல. இந்த சொல்லலாம். நல்லா கிடைச்சலாம். நல்லா இருக்கா? இங்க பாத்தீங்களா எவ்வளோ நல்லா ஃபுல்லா குக் ஆகி வந்திருக்கு. நான் போட்ட மசாலா கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகல. நல்லா ஊறி இருக்கு உள்ள. ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. நீங்க என்னோட ரெசிபியை ட்ரை பண்ணீங்கன்னா மறக்காம எனக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இது பார்க்க தான் மசாலா இல்லாத மாதிரி இருக்கு. ஆனா உள்ள நல்லா ஊறி இருக்கு. டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. இது கூட வந்து எனக்கு எப்பவுமே கோக்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த வாட்டி என் ஹஸ்பண்ட் கிட்ட கோக் கிடைக்கலையாமா. ஸோ பெப்சி வாங்கிட்டு வந்தாரு. நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் சொன்னனே, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதுல நான் ஆட் பண்ண இன்கிரீடியன்ட்ஸ் ஃபுல்லாவே கீழயும் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு குடுக்குறேன். வேணும்ன்றவங்க செக் பண்ணி பாருங்க. என்னோட பையனுக்கு இதோட டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவனும் நல்லா என்ஜாய் பண்ணான் இத. என் ஹஸ்பண்ட் வந்து போய் சேமியா வாங்கிட்டு வந்தாரு சொன்னல. இதோ பாருங்க, இதான் அது. சிக்கன் இருக்கும் போது எங்கெங்க சேமியா சாப்பிடுறது. அதனால நான் வச்சுதான் அவனுக்கு ஊட்டினேன் அர்ஷாக்கு நானு. நான் ஒரு 2 தான் சாப்பிட்டேனே சேமியாவை. சிக்கன் தான் ஃபுல்லா சாப்பிட்டேன் நானு. சீரம் வந்து என் ஹஸ்பண்ட் ஊட்டிட்டு இருக்காரு. அதான் சார் அந்த பக்கம் பேஸ்ட் பண்ண மாதிரி உட்காந்துருக்காங்க. ஹாய் சொல்லுங்க. அண்ட் அவ்வளவுதான். இதோட இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த பார்பிக்யூட ரெசிபி நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா எனக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதோட நம்ம டெய்லி போற மினி விளாக்ல பார்க்கலாம். பாய்.